தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். அதை விஜய் சொல்லிட்டாருன்னா நான் விஜய் பாராட்டுறேன். நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டாம் அந்த பழமொழி எல்லாம். இல்லை சார், நீங்கள் தான் சொல்கிறீங்க என்கிட்ட. என்ன அப்படின்னா, ராகுல் காந்திக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து விஜய் வந்தால் கிடச்சிரும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ராகுல் காந்திக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஓகே, அப்போ விஜய் வந்தால் பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றது தானே அது கான்செப்ட். விஜய் 24 எல்லா தொகுதியிலையும் நின்று இருந்தால் பாராட்டியிருப்பார். நீங்கள் வன்மத்திலையும் கால் பண்ண சொல்லி மத வெறியோட வாரீங்க. அதை எப்படி நம்ம மத வெறியை எடுத்துக்க முடியும் விஜய் வர்றதை? கண்டிப்பாக மத வெறி தான். பாஜக கூட்டணியில் ஜான்குமார் வந்து மந்திரியாக இருக்கிறார். அவர் பாஜக வந்து கிறிஸ்தவருக்கு லாகா கொடுக்கலன்னு பேசுகிறார். கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு, பொங்கல் விழாவை கொண்டாடலை. ஸோ இதை தாண்டி இதில் என்ன இருக்க முடியும்? ராகுல் காந்தி வந்து வாரிசு அரசியல், ஊழல் பேர்வழி, எமர்ஜென்சி, போபோல்ஸ் ஊழல், இராணுவத்து வாங்கின தடவாளத்துக்கு ஊழல் பண்ணவங்க, அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா சோனியாவுக்கு மக ராகுலுங்கிற தவிர வேறு என்ன இருக்க முடியும்?